ஹலோ மகளே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜிடிஎஸ் 6 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே தாறுமாறாக இருக்குங்க. ஸோ எத்தனை வருஷமாக இதுக்காக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்தது எல்லோரும் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிடிஎஸ் 6 அந்த ட்ரெய்லருடைய குவாலிட்டியும் சரி, அதனுடைய ஆனிமேஷன் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. அதாவது லிட்டரலாக ஒரு 10 வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ 10 வருஷத்துக்கான அந்த ஒரு வெயிட்டிங்க்கு ஒரு செம்ம ஒரு ட்ரீட்டான ஒரு கேமாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆனிமேஷன் அண்ட் கேரக்டர் ஸ்டோரி டெப்த்துமே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இது வரைக்குமே விளாண்டது எப்படின்னா ஓப்பன் வேர்ல்டுன்றதாட்டி ஸ்டோரி மூடை பெருசாக ஃபாலோ பண்ணாமல் சும்மா ஜாலியாக விளாண்டுருந்துருக்கேன். பட் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டோரி மூடுக்கான ஒரு டெப்த் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் அந்த ஸ்டோரி மூடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ட்ரெய்லருடைய குவாலிட்டி தனியாக தெரிஞ்சுதுங்க. ஸோ இத்தனை வருஷத்துக்கான ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனும் சரி அண்ட் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அதனுடைய குவாலிட்டி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு வகையிலையுமே அந்த குவாலிட்டிக்கு குறை வைக்காமல் அதை கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் ஜேம்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் மெயின் லீட் ரோலாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் அந்த லவ்வருக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாமே சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் வந்து இந்த ஸ்டோரி மூடை பற்றின பெருசாக நாலேஜ் கிடையாது. ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஸ்டோரி பிளாட்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நானுமே முன்னாடி இருக்கிற GTA 5, 4, 3 எல்லாத்தையுமே விளாண்டுட்டு அந்த ஸ்டோரி மோடோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றின உங்களோட தாட்ஸையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.